மக்களே, நான் உங்கள் சோமநாத் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு அற்புதமான ஒரு சீரீஸை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸ். இது நான் இப்போ தான் முடித்தேன். இப்போது நான் முடிச்சுட்டு நேராக அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னா 3 பாடி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ். இது ஹூகோ அவார்டு பெற்ற ஒரு சைனீஸ் நாவல், ரிசம்பலன்ஸ் ஆஃப் பாஸ்ட், எர்த் பாஸ்ட், ரிமெம்பர் ஆஃப் எர்த் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சீரீஸ். ஹூகோ அவார்ட்னா என்ன அப்படின்னா, இந்த பெஸ்ட் ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸுக்கு கொடுக்க வேண்டிய உயரிய அவார்டு. அதுதான் ஹூகோ அவார்டு. அதை இந்த புக்கு வாங்கியிருக்கு. அதை தழுவி எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சீரீஸ் ஒரு பெஸ்ட்டு சீரீஸ். இப்போ நான் பார்த்ததுலேயே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயே நான் டார்க்குக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரீஸ் ஒன்று சயின்ஸ் ஃபிக்ஷனில் அப்படின்னா ஒன்று டார்க்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு பிடிச்ச சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த 3 பாடி ப்ராப்ளம்னு நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். இந்த 3 பாடி ப்ராப்ளத்தோட 1 லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சீரீஸுங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக என்னால் சொல்ல முடியல. ஆல்ரெடி இவ்வளோ பெருசையே நீங்கள் 46 செகண்ட் தான் பார்க்குறீங்க. என்னோட ஆவரேஜ் வருது. அது ஏன் தெரியல. இதை என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதோட 1 லைன் என்னென்னா, 3 பாடி ப்ராப்ளம்ங்கிற கணக்குப்படியே ஒரு 3 பாடி சிஸ்டம், 3 சன் சோலார் சிஸ்டத்தமுடைய ஒரு ஏலியன்ஸ் அவங்க நம்ம பூமியை கேப்சர் பண்ணணும் அப்படின்ட்டு வராங்க. அதை கேப்சர் பண்ணுறதுக்கான காரணமாக நம்மளோட சயின்டிஸ்ட் 1968 சைனாவில் ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்த மெசேஜ் தான் அந்த ஏலியனை கூப்பிடுது. ஸோ இப்போ அந்த ஏலியன் வரத்துக்கு 400 வருஷங்கள் ஆகும். அதாவது 4 லைட் இயரு. அது நம்ம கணக்குப்படி என்னமோ அவங்க சொல்லி 400 வருஷம் கழிச்சு இல்லை வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்தாங்களா இல்லையா, எப்படி தயாரானாங்க, அந்த ஏலியன்ஸ் என்னென்னலாம் க்ளூ மாதிரி கொடுத்தாங்க, யார் அவங்க அப்படிங்கிறதான் இதோட 1 லைன் ஸ்டோரி. இதோட ஃபுல் ஸ்டோரி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு சயின்டிஸ்ட், உலகெங்கும் ஒரு சில சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு 8 சயின்டிஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சயின்டிஸ்ட்லாம் டக்குன்னு இறந்து போயிடுறாங்க. என்ன சயின்டிஸ்ட்லாம் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் புரியல. அப்போ ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவர் இந்த மார்வலில் கூட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஃப்ரெண்ட், அவர் பேர் எனக்கு தெரியல, ஒரு சூப்பரான ஆள், ஒரு அருமையான நடிப்பு. அவர் சைனீஸ் ஆள், சவுத் கொரியன் ஆளுன்னு நினைக்கிறேன். அவர் சூப்பரான ஒரு நடிப்பு. ஸோ அவர் தான் இதில் இன்வெஸ்டிகேட்டராக வராரு. அவர் பொதுவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற பொழுது அப்போது அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. ஸோ அதனால் எல்லா சயின்டிஸ்ட் வீட்லேயும் ஒரு மறைமுகமாக ஒரு மைக்ரோ, அதாவது இந்த சவுண்ட் ரெக்கார்டரை வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த சவுண்ட் ரெக்கார்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறப்போ தான் தெரியுது ஒரு சில கேம் ஆடி ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க. இது என்னடா புதுசாக பப்ஜி ஆடி ப்ளூ வேல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறமேட்டு தான் அவங்க என்னன்னு அந்த கேமை பார்த்தா, அந்த ஏலியன்ஸ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக விட்டுட்டு போன ஒரு கேம், அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமு தான் இந்த கேம். இந்த கேமை இவங்க எப்படி விளையாடுறாங்க, இந்த கேமில் இருக்கிற குவிஸை நீங்கள் முடிக்க அந்த ஏலியனோட உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு அவங்க பண்ண அந்த கிராஃபிக்ஸ், அந்த செலவு, அந்த டைம் ட்ராவல், அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனு ஒவ்வொன்றும் பிசிறு தட்டியிருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு கண்ணுக்கு விருந்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு விருந்து தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இப்படி உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் 7 எபிசோடும் பார்க்காம 8 எபிசோடும் பார்க்காம விட மாட்டீங்க. இது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, மொத்தமாகவே ஒரு புக்கே பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னும் அடுத்து 2 சீசன் வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மே மாதம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான சான்ஸுகள் நிறையாவே இருக்குது. கம்பல்சரி வரும்னு தான் நினைக்கிறேன். வந்தாலும் அதுவும் பார்க்கலாம். ஆனால் அடல்ட்டு கண்டென்ட்டுங்கிற பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அடல்ட் கண்டென்ட் இருக்குங்க. அடல்ட் கண்டென்ட் நிச்சயமாக இருக்குது. நியூடிட்டியே நிறையா இருக்குது. ஆனால் அது அந்த இப்போது அங்கே வர விஷயத்தை பார்த்தா அது நியூடிட்டிங்கிறதும் ஒரு நியூடிட்டியாக உங்களுக்கு தோணாது வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த அந்த சீனில் அங்கேருந்து நீங்கள் இப்போ ஒரு 4th எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அந்த இடத்துல பல ஆயிரம் பேர் நியூடிட்டியாக காமிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு அது பார்க்குறப்போ அந்த சீன் இது நியூடிட்டியாவோ எனக்கு ஒரு அடல்ட் கண்டென்ட்டாவோ எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு தான் நம்ம சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீன்ஸ் தான். ஸோ இது நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமாங்கிறது உங்கள் கால் தான். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இந்த சீரீஸ் இருக்குது. இது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. பார்த்து இந்த வீக்கெண்டு பார்த்து மகிழுங்க.
சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமநாத்.